குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காலிஃப்ளவர் ரைஸ் கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வடச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணியில் போட்டு அது கூடயே மஞ்சள் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்திருக்கேன். அதை வந்து இது எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரை ஒரு தட்டில் மாற்றிக்குங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. இது கூடயே வந்து ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் உள்ள தக்காளியும் போட்டுக்கலாம். இது கூடயே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறனா போட்டுக்குங்க. நான் லாஸ்ட்டாக தான் போட போகிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சள் தூள் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுங்க. இந்த மசாலா வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா கலந்து விட்டுங்க. மசாலா வாசனை போனதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் இது கூட போட்டுங்க. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. காலிஃப்ளவர் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்ச இந்த சாதத்தையும் இது கூட போட்டு இது நல்லா கலந்து விட்டுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போடுறதா இருந்துச்சுன்னா போட்டுங்க. அவ்வளோதான், அருமையான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.